கழுகு மரம் கொட்டாச்சி நடிச்சு இயக்கியிருக்காப்புல. நமக்கே சூப்பரா பண்ணிருக்காப்புல. ரொம்ப திருப்தியா இருக்கு. உதவி இயக்குனருடைய வழி ஒரு டைரக்டர் எப்படி உருவாகிறான், அவன் எப்படி டைரக்டர் ஆகிறான், அவன் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன சோதனைகளை அவன் சந்திக்கிறான், என்னென்ன அவமானங்களை சந்திக்கிறான், என்னென்ன வேதனைகளை சந்திக்கிறான் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இன்னைக்கு கொட்டாச்சி அன்னமகன் அப்படிங்கிற பேர்ல உதவி இயக்குனர்களுடைய வழியை மிக அற்புதமா அனைவருடைய கண்களும் கலங்குற மாதிரி சொல்லிட்டாரு. நிறைய படங்கள்ல விவேக் சார் கூட காமெடி நீங்க பாத்துருக்கீங்க. என்னோட மனசுக்குள்ள ரொம்ப நாள் கடந்த இந்த பயணம் தான் இது. என்னைக்காவது ஒரு நாள் இவங்களுடைய வழிகள் எல்லாமே ஒரு நாள் படமா அப்படின்ற ஒரு ஆகுமா அப்படிங்கிற டவுட்ல தான் நான் ஓடிட்டே இருந்தேன். ரொம்ப 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 ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காரு. ஏன்னா அவரோட அந்த ஒரு ஹார்ட் ஒர்க்ல என்னோட பாட்டு ஒண்ணு இருக்கு. ஸோ அவருக்கு வேலை செய்யும் போது சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம ஒவ்வொருத்தருக்கும் இது வேணுமா அது வேணுமா பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயமும் பண்ணிருக்காரு. பார்க்க வேண்டிய படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சில படங்கள்லாம் பார்த்துட்டு அழுதுட்டு வருவோம். ஏன்னா ஏன்டா இந்த படத்தை பார்த்தோன்னு அழுதுட்டு வருவோம். ஆனா இது வந்து நம்மள எமோஷனலா கனெக்ட் ஆகி உண்மையிலேயே மனசார அள வச்ச ஒரு படம். நல்லா எல்லாரும் வந்து ஃபேமிலியோட பாருங்க. சூப்பரான அருமையான படம். ஓடிடிக்கு ஒரு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. கழுகு மரம் கொட்டாச்சி நடிச்சு இயக்கியிருக்காப்புல. நமக்கே சூப்பரா பண்ணிருக்காப்புல. ரொம்ப திருப்தியா இருக்கு. இதய கணத்தோட தான் நான் போறேன். அதுல ஒரு பாடல் அம்மா பாடல் இருக்கு. உண்மைக்கே ரொம்ப அழகா எடுத்திருக்காப்புல. ஒரு நடிகனா அதுல டைரக்ஷன்ல இறங்கி இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹாப்பியா இருக்கேன். நான் இந்த படத்தை தியேட்டர்ல போய் பாருங்கிறத நான் கேட்டேன். புரியல. ஒண்ணுல சினிமாக்காரனோட வழிகளை சொல்லியிருக்காங்க. சினிமாவில் என்ன முயற்சி பண்றோமோ அதோட பெயின் எவ்வளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதுக்காக அதை பதிவு பண்ணியிருக்காங்க. அதை முதல்ல சினிமாக்காரங்க இந்த படத்தை பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் பார்க்கணுங்கிறது என்னோட தலைமை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா ஒரு பெயின் இருக்கு. நல்லா நடிச்சிருக்கா கொண்டாச்சு நடிச்சிருக்காப்புல. உண்மைக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை தியேட்டர்ல போய் பார்க்கணுங்கிறது என்னோட கருத்தா இருக்கு. நான் உணர்றேன். நான் உண்மைக்கே மியூசிக் சூப்பரா பண்ணியிருக்காங்க. பெஞ்சமின் நடிச்சிருக்காங்க. அதில் நடிச்சிருக்க எல்லா ஆர்டிஸ்டுமே ரொம்ப அழகா நடிச்சிருக்காங்க. ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். தியேட்டர்ல போய் படம் பாருங்க. உதவி இயக்குனருடைய வழி ஒரு டைரக்டர் எப்படி உருவாகிறான், அவன் எப்படி டைரக்டர் ஆகிறான், அவன் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன சோதனைகளை அவன் சந்திக்கிறான், என்னென்ன அவமானங்களை சந்திக்கிறான், என்னென்ன வேதனைகளை சந்திக்கிறான் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இது ஒவ்வொரு அசிஸ்டன்ட் டைரக்டரும் பார்க்க வேண்டிய கதை. ஒவ்வொரு உதவி இயக்குனர்களும் பார்க்க வேண்டிய கதை. குறிப்பாக சினிமா மக்கள் இதை பார்க்கணும். இப்படியெல்லாம் சினிமாவில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பப்ளிக் தெரிஞ்சுக்கணும். நாங்களும் பங்கெடுத்தது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். உண்மையிலே ரொம்ப நல்லா வந்திருக்கு. படத்தை எல்லாரும் பாருங்க. தயவு செஞ்சு ஒரு புது இயக்குனர், ஒரு காமெடி நடிகர், அவருக்குள்ள இப்படி ஒரு அற்புதமான ஒரு கதை களம் அமைத்து இப்படி ஒரு படத்தை வந்து கொடுத்துருக்காருன்னா அதை நம்ம எல்லாரும் பாராட்டணும். நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. பத்திரிகையாளர்கள், குறிப்பா அந்த யூடியூப் சேனல்ஸு, மற்ற பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருமே வந்து இந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணாங்க. அவங்க எல்லாருக்கும் அந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். உங்க எல்லாத்துக்கும் தமிழ் சினிமாவில் குறிப்பா நகைச்சுவை பகுதியில் பல படங்கள்ல விவேக் சாரோட நடிச்சவர் என்னுடைய அருமை நண்பர் கொட்டாச்சி அவர்கள். இன்னைக்கு கொட்டாச்சி அன்னமகன் அப்படிங்கிற பேர்ல உதவி இயக்குனர்களுடைய வழியை மிக அற்புதமா அனைவருடைய கண்களும் கலங்குற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த கழுமரம் படம் வந்து பார்த்த அத்தனை பேர் மனதிலையும் ஒரு மிகப்பெரிய பாரத்தை ஏற்படுத்தியிருக்கு. இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு படத்தை இயக்குறாங்களா இயக்குநர்கள், இவ்வளவு வழிகள் நிறைந்த வாழ்க்கையை ஆகுது அப்படின்னு நம்ம நிறைய பத்திரிகைகளை படிச்சா கூட, நிறைய படங்கள் சம்பந்தமா வந்திருந்தால் கூட, அத்தனை படங்களுக்கு முத்தாய்ப்பா ஒரு உதவி இயக்குனருடைய வழியை அருமையாக சொல்ல ஒரே படம் வந்து கழுமரமா எனக்கு ஃபீல் ஆகுது. அடிப்படையில் நான் வந்து மக்களை ரசிக்க வைக்கிற, சிரிக்க வைக்கிற ஒரு மிகப்பெரிய காமெடி நடிகனா போயிருக்கேன். 2 வாரத்துக்கு ரிலீஸ் ஆன வடக்குப்பட்டி ராமசாமி மிகப்பெரிய வெற்றி படம். எல்லாருமே தியேட்டர்ல வந்து சிரிக்கவே சிரிச்சாங்க. அந்த சமயத்தில் கூட நான் வந்து என்னுடைய நண்பர் கொட்டாச்சி அவர்களுக்கு பாண்டிச்சேரியில பழைய ஸ்டைல மாட்டு வண்டியில பிரச்சாரம் பண்ணி கல்லுமரம் ஜெயிக்கிறதுக்காக நான் பண்ணேன். அதுக்கு காரணம் நான் அடிப்படையில் ஒரு உதவி இயக்குனர் ஜாதி. ஒரு உதவி இயக்குனர் வழியை என்னுடைய நண்பர் கொட்டாச்சி சொன்னதுனால
இதை செய்யலாம்னு சொல்லிட்டு தான் அந்த மாட்டு வண்டி பிரச்சாரத்தை நான் பண்ணேன். உண்மையிலேயே நேற்று பண்ணி இந்த படத்தை பார்க்கும்போது அடடா ஒரு அற்புதமான படத்துக்கு தான் நம்ம விளம்பரம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மன திருப்தி இருக்கு. இந்த படம் கொட்டாச்சி அண்ணமன் மட்டுமல்ல அத்தனை உதவி இயக்குநருக்கும் சமர்ப்பணமா இந்த படத்தை பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு மிக முக்கியமான படமா தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கும். எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லாமல், எந்த கமர்ஷியல் தன்மையும் இல்லாமல் ஒரு அழகான படத்தை வழியோட, மிக சிறந்த வழியோட சொல்லியிருக்காரு. இந்த படம் கொட்டாச்சி அண்ணமனுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை கொடுக்கும். எல்லாரும் படம் பாருங்க. இது கல்லுமரம் தானே, கொட்டாச்சி நடிகை தான் நடிச்சுக்கிறேன் விட்டுறாதீங்க. ஒரு அழுத்தமான கதை, சினிமாவில் படும் துயரங்களை மிக அற்புதமா பண்ணியிருக்காரு. ப்ளீஸ் வாட்ச் இட். கல்லுமரம். வாழ்த்துக்கள். நிறைய படங்கள்ல விவேக் சார் கூட காமெடி நீங்க பார்த்துருக்கீங்க. என்னோட மனசுக்குள்ள ரொம்ப நாள் கடந்த இந்த பயணம் தான் இது. என்னைக்காவது ஒரு நாள் இவங்களுடைய வழிகள் எல்லாமே ஒரு நாள் படமா அப்படின்ற ஒரு ஆகுமா அப்படிங்கிற ஒரு டவுட்ல தான் நான் ஓடிட்டே இருந்தேன். அதுக்கு எல்லாமே பெரிய விடுவெளியா தான் எனக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சாரு. பியூர் பேக்கேஜ் ப்ரொடக்ஷன் விஷ்ணுராஜ் சார். அவர் ஒருத்தர் கிடைச்ச காட்டிக்கு தான் இன்னைக்கு கழுமரத்துக்கு பயங்கர படம் வந்து மக்கள் கிட்ட உங்ககிட்ட வந்து சேர்ந்துருக்கு. இந்த படத்தை எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். சினிமாக்கு பின்னால எவ்வளவோ வழி இருக்கு. அந்த வழி எல்லாம் யாருக்குமே தெரியாது. காமெடி நடிக்கிறதுனாலுமே எதிர்ப்பு இருக்குன்னு நம்பாங்க. அவங்க மனசுக்குள்ளேயும் ஒரு சின்ன பாரம் இருக்கு. அந்த பாரமும் அவங்களுடைய வழியில் தான் இந்த கழுமரமா உருவாகி இருக்கு. இதுக்கு பின்னால நிறைய பேருடைய வழிகள் இருக்கு. நீங்கள் பார்த்தா மட்டும்தான். நிறைய பெரிய படங்களை பார்த்துட்டு வருவோம். ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்து காத்து இருந்திருப்போம். வெளியில வந்தா கொஞ்சம் அந்த படத்துல ஏதோ தவற விட்டுருப்போம். சரி விடு, அடுத்த படம். சின்ன சின்ன படங்கள் எல்லாமே வரும், நம்ம பார்க்காம விட்டுருவோம். ஆனா நல்ல படத்தை விட்டுட்டுமேங்கிற ஒரு கவலை, என்ன உறுத்தல் எப்பவுமே மனசுக்குள்ள இருக்கு. அது மாதிரி நல்ல படம் நினைக்கிறேன் கழுமரம். கண்டிப்பா எல்லாரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க, பார்க்காம மிஸ் பண்ணிடாதீங்க. நன்றி, வணக்கம். ரொம்ப 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 ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காரு. ஏன்னா அவரோட அந்த ஒரு ஹார்ட் ஒர்க்ல என்னோட பாட்டு ஒண்ணு இருக்கு. ஸோ அவருக்கு வேலை செய்யும் போது சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம, ஒவ்வொருத்தருக்கும் இது வேணுமா அது வேணுமா பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயமும் பண்ணிருக்காரு. கண்டிப்பா இந்த படம் அவருக்கு வெற்றி பெறதுக்கு கண்டிப்பா உங்களை மாதிரி மீடியா சப்போர்ட் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸோ எல்லாருமே அவரோட படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு இது ஒரு முக்கியமான ஒரு சமர்ப்பணம். ஐ மீன் கீழ இருந்து மேல முன்னேறி வரவங்களுக்கு இது ஒரு பார்க்கும் போது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். அவங்கள ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படத்தை பார்த்து உங்களோட ரிவ்யூஸை பாசிட்டிவா சொல்லுங்க. ஏன்னா இது இப்பதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வராங்க. ஒவ்வொருத்தரும் பாசிட்டிவா சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ்னஸ் வரும். எல்லாமே பாசிட்டிவா இருக்கட்டுமே. ஸோ இந்த படம் வெற்றி பெறதுக்கு சாருக்கு என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் தென் எனக்கு இதுல ஒரு பார்ட் ஆஃப் சான்ஸ் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அவருக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் டீம் கிடைச்சதுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பார்க்க வேண்டிய படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கே ஒரு அதை சொல்லல, சில படங்கள்லாம் பார்த்துட்டு அழுதுட்டு வருவோம். ஏன்னா ஏன்டா இந்த படத்தை பார்த்தோன்னு அழுதுட்டு வருவோம். ஆனா இது வந்து நம்மள எமோஷனலா கனெக்ட் ஆகி உண்மையிலேயே மனசார அள வச்ச ஒரு படம். வேற ஏதாவது கேட்கணுமாயா? மணிகா பொண்ணு ஜோவிகா பத்தி ஏதாவது கேட்கணுமா? தெரியல, அது உங்களுக்கு தான் தெரியும். படத்துடைய ஸ்டோரி என்னன்னா, அதாவது ஒரு சினிமாக்காரன் ஒரு இயக்குனர் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஒரு விஷயம். இது நிறைய திரைப்படங்களை காட்டியாச்சு. ஆனா இதுல என்ன புதுசா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நிறைய இந்த கதை திருட்டு அப்படிங்கிற விஷயம் நிறைய இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்த்த மிகப்பெரிய வெற்றி படமா இருக்கட்டும், அந்த படத்துக்கு பின்னாடி நம்ம அந்த டைரக்டர் நம்ம கொண்டாடிட்டு வரோம். ஆனா எங்கேயோ ஒரு படத்தை எங்கேயோ ஒரு இடத்துல அது யாருடைய கதையா இருக்கும். அவன் ரோட்ல உட்காந்து அந்த படத்தை ஃபீல் பண்ணிட்டு வா. நானே நிறைய டைரக்டர்ஸ் பார்த்திருக்கேன். மிகப்பெரிய வெற்றி படம் சொல்லுவாங்க, இது ஏன் கதை தான்ப்பா, நான் ப்ரொடியூசரை கதை சொல்ல போனேன் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கதைகளை கேட்டிருப்போம். பட் அதை வந்து மக்களுக்கு எடுத்து காட்டியிருக்காங்க. இப்படிலாம் நடக்குது அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழகா காட்டியிருக்காரு இயக்குனர் கொட்டாச்சி. எல்லாரும் வந்து ஃபேமிலியோட பாருங்க. சூப்பரான அருமையான படம். ஓடிடிக்கு ஒரு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இந்த படத்துக்கு அப்புறமா வந்துட்டு நிறைய சினிமா பீப்புள் கஷ்டப்படுறாங்க பாத்தீங்களா, வாய்ப்புக்காக தேடுறாங்க. அவங்க எல்லாருக்கும் கண்டிப்பா வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும். நல்ல ஒரு சென்டிமெண்டான ஒரு படம். கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம். சினிமாக்காரங்களை மட்டும் கிடையாது, எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. நிஜமா சொல்றேன், அவங்க நடிச்சிருக்காங்க. அதுல நானும் பண்ணிருக்கேன் அந்த படத்துல. செகண்ட் ஹாஃப் அப்புறம் வருவா. கண்டிப்பா நல்லா இருக்கு. ரொம்ப சூப்பர். ஆல் தி பெஸ்ட் கொட்டாச்சி. லாஸ்ட்ல அழுதுட்டேன். ஏன்னா எல்லாரோட நீங்க பாத்திருப்பீங்க, சினிமால எல்லாரும் பெரிய வெற்றி அடையும் போது கூட யாருமே இருக்க மாட்டாங்க. அம்மா இருக்க மாட்டாங்க, அப்பா இருக்க, யாராவது ஒருத்தர் தவறிடுவாங்க. அது வெற்றி அடையும் போது அதை பாக்குற சந்தோஷம் பேரண்ட்ஸ்க்கு, நிறைய பேரண்ட்ஸ்க்கு இல்ல. அதை கரெக்டா அவர் எடுத்தாரு. உண்மைதான், அது உண்மையான விஷயம். அது லைட்டா அழுக வந்துடுச்சு. நான் அழுதுட்டேன்.
வெளில வரும்போது எல்லாரும் பார்த்தா அது வேற மாதிரி ஆயிடுமேட்டு. ஆனா உண்மையிலே ரொம்ப ஒரு மாதிரி மன உருக்கலா இருந்த ரொம்ப இருந்தது. ஆமா, கொட்டாச்சி சார் இன்னும் நிறைய வெற்றிகள், நிறைய படங்கள்லாம் எடுக்கணும். தேங்க்யூ, சூப்பரா நல்லா பண்ணிருக்காங்க. அதுல நானும் நல்லா பண்ணேன்.